இன்னொரு கொஞ்ச நாள்ல நம்ம வண்டி வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த மாடிஃபைட் பண்ண போறோம். எனக்கு இந்த மாதிரி நேரத்துல வண்டி ஓட்டணும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் பேசும்போது என்ன ஆகும்னாக்கா வாயெல்லாம் நடுங்கும். கீழே வந்து வயல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்டா இருந்துச்சா. ஸோ அதனால இந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் பேசியிருந்தோம். அடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ரெடி பண்ணுறது தான் உங்களுக்கு vlog-ஆ வரும். ஸோ அது பாருங்கள் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பாருங்க எந்த அளவு அந்த இந்த மலைகள்லாம் இருக்கும். ஸோ இப்போ மறைஞ்சிருக்கு. அந்த அளவு இங்க வந்து பனியா இருக்கு. நம்ம காலையிலே விளாக் பண்ணலாம் தான் இருந்தோம். ஸோ இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. ஸோ இந்த 7 மணிலே இப்போ ரோடெல்லாம் பாருங்க அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. இன்னும்னா இந்த இடத்துல இன்னும் குளிராகவே இருக்கு. ஸோ அந்த மலைலாம் பாருங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் இப்போதான் இந்த கிட்ட மலை தெரியுதா. ஸோ இந்த அளவுக்கெல்லாம் இன்னும் இந்த குளிர் இதாகல. இந்த இடத்துல பாருங்க சூரியன். அங்கதாங்க பனி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம வண்டியை நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல ரெடி பண்ண போறோம். ஸோ அதுக்கான அவுட்லுக் எல்லாம் இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு. ஸோ நம்ம வண்டி வந்து இன்னொரு கொஞ்ச நாள்ல ரெடி பண்ணிடுவோம். எப்படி இருக்கு பாத்தீங்களா. ஸோ இன்னும் ஒரு அந்த சூரியன் பார்க்க இன்னும் எப்படி இருக்கு பாருங்க அந்த இடத்துல. அவ்வளோதான். இப்போ நம்ம இன்னொரு கொஞ்ச நாள்ல நம்ம வண்டி வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த மாடிஃபைட் பண்ண போறோம். பார்க்கலாம் என்னென்ன பண்ண போறோம்ட்டு. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஸோ நமக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோ அழகா இருக்கு. வண்டி ரெடி பண்ணிட்டு ஒரு லாங் டிரைவ் போகிறது தான். இப்போ வண்டியில் என்னென்ன ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா, அது இந்த மீட்ரு வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒர்க் ஆகுது. அண்ட் இன்னும் நம்ம வண்டியில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெக்கானிக் கிட்ட சொல்லிட்டோம்னாக்கா அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னாக்கா இந்த வண்டி வந்து அவங்களையும் ஓட்ட சொல்லி பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த வண்டியில் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடம் வந்து நம்மளால மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா இப்போ இந்த இடம் வந்து வேற மாதிரி இருக்குது. ஸோ ஏன் அந்த இடத்த பற்றி நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துல தான் எனக்கு நல்ல வேலையை ஒன்று கிடைச்சிது. நம்ம வந்து ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துலேருந்து வரோமோ அந்த இடம்லாம் நம்ம எப்பவும் மறக்கக்கூடாதுன்னு. ஸோ இப்போ அந்த இடம் பார்த்தோம்னாக்கா, ஸோ ஷெட் இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த ஷெட்டில் வந்து அங்கே தான் நான் வந்து வேலைக்கே சேர்ந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த கடை இல்லை. இந்த இடத்துல வந்து கம்பு இல்லாமல் இருந்துச்சு, லைட் கம்பும். ஸோ இப்போ போட்டுக்கிறாங்க. பரவாயில்லங்க, நல்லா தான் இருக்கு. அப்பா ரோடே தெரியல பார்த்தீங்களா. இந்த காலையில் இந்த வண்டி எடுத்துட்டு கிளம்புனாவே ஒரு தனி ஃபீல் தானே. கையெல்லாம் நடுக்குது. நல்ல வேலை க்ளவுஸ் போட்டு வந்தா. ஆப்போசிட்ல பாருங்க ஒண்ணுமே இல்லை. எனக்கு இந்த மாதிரி நேரத்துல வண்டி ஓட்டணும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் பேசும்போது என்ன ஆகும்னா வாயெல்லாம் நடுங்கும். இப்பயே நடுங்குது. அப்பா
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நிம்மதியான ஒரு இடம் தான் தெரியுது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா பைப் பாருங்க, அந்த இடத்துல தண்ணி போயிட்டே இருக்கா. அப்போ இந்த கீழே ஒரு தண்ணி போயிட்டே இருக்கு. ஸோ இதை பார்த்துன்னு அப்படியே உட்காந்துனே இருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கு. ஸோ அந்த மலையை கவர் ஆகிற மாதிரி ஒரு பனிமூட்டம் இருப்பாரு. பனிமூட்டம், அதுக்கப்புறம் அந்த வயல், இதெல்லாம் பார்க்கும்போது இயற்கை. இயற்கையில வந்து உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கு. நமக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மலை இருக்கு. ஸோ அந்த மலைக்கு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த சூரியன் பாருங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. ஸோ இன்னும் அந்த ஆப்போசிட்ல வந்து அழகா இருக்கு. ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்தோம்னாக்கா அது வந்து ஹைவே இருக்கு. ஹைவே ஸோ இருங்க நான் ஆப்போசிட்ல காமிக்கிறேன். ஸோ பாருங்க, தான் நம்ம இப்போ உட்காந்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து அவ்வளோ எந்த ஒரு அனுபவம் இல்லை. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. ஸோ அதனால உட்காரல. அண்ட் அந்த நம்ம சொன்ன மலை பாருங்க அங்கே இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் சூரியனுக்கு அப்புறம் அந்த வயல் இருக்கு பாருங்க, கீழே வந்து வயல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்டாக இருந்துச்சா. ஸோ அதனால இந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் பேசியிருந்தோம். அப்புறம் இந்த தண்ணி போயின்னு இருக்கா. ஸோ இந்த தண்ணியில் பார்த்தோன்னா சின்ன சின்னசாக ஒரு மீனுங்க இருக்கு. அந்த இடத்துல தான் மீன் இருந்துச்சு. அந்த தட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த தட்டு பக்கம் ஒரு மீனுங்க இருக்கு, குட்டி குட்டிஸா. அது பார்த்து முடிச்சுட்டு இந்த இடத்துல பாருங்க ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது. இது வந்து டேம் ரோடு. இந்த டேம் ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னப்பா நீர் ரோட இருக்கா. இந்த இடமும் அழகா இருக்கு. நமக்கு ஆப்போசிட்ல அந்த ரோடு, அதுவும் நல்லா இருக்கா. ஸோ இருங்க நம்ம வந்து இன்னொரு முன்னாடி பார்த்தோம்னா இன்னொரு வயல் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி என்னன்ட்டு. பாருங்க, இருங்க இந்த இடத்த விட்டு இப்போ நம்ம இன்னொரு கொஞ்சம் தூரம் போனோம்னாக்கா இந்த ஆப்போசிட்ல வந்து ஒரு சின்னசா ஒரு வயல் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரோடு இல்லாததுக்கு முன்னாடி, ஸோ அங்கே முன்னாடி இருக்கு. இப்போ பாருங்க சூரியன் பாருங்க எப்படி வெளியே வராங்க பாருங்க. இன்னும் நாம ஒரு காலையில ஒரு 6 மணிக்கு வந்தோம்னாக்கா, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லா இன்னும் ஒரு அந்த பனிமூட்டமா இருந்திருக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. இவங்க இன்னும் ஒரு முன்னாடி இருக்க. ஸோ அந்த வயல் பார்க்கலாம். அந்த வயல் இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் பார்க்கும்போது வந்து அந்த இடத்துல ஃபுல்லா இந்த என்ன சொல்றது, நெல் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தெரியல. இது பாருங்க இங்க ஒரு வயல் இருக்கா, எப்படி இருக்கு பாருங்க இந்த இடமே. எனக்கு இந்த மாதிரி பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இதோ நம்ம சொன்ன வயல் இதுதான். ஸோ எந்த அளவு ஒரு இது இருக்கு பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. முன்னெல்லாம் இந்த இடம் பார்த்தாவே சும்மா பச்சை பசேன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இடம் எதுக்காக என்ன போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. அந்த ஃபுல்லாவே அந்த பச்சை பசேன்னு தான் இருக்கும் இது எல்லாமே. வேணா அந்த ஒரு சின்ன வீடியோ கிளிக் பண்றேன், உங்களுக்கு பாருங்க. ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்தேன், நான் வந்து ஒரு சின்னதா ஒரு வீடியோலாம் எடுத்தேன். எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா.
நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து அடுத்த வீடியோ நம்ம வண்டி ரெடி பண்ண போட்டு தான் பார்க்க போகிறோம். நாம வந்து நிறைய vlog பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கான நேரமும் இயற்கை வளங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வயல் பார்த்து இருங்க, நமக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அந்த வயலும் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ரோட்டில் போயிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பனிமூட்டமாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் மழைலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலையிலே இந்த வந்து பனிமூட்டம் ரொம்ப மூடி இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வெயில் வந்துருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து வெயில் பாருங்கள் மறைஞ்சிருச்சு. முன்ன பார்க்கும்போது வெயில் இருந்துச்சு, இப்போ வந்து வெயில் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வண்டி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த வண்டி என்னென்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா மெக்கானிக் ஒர்க் இருக்குங்க. ஸோ அந்த மெக்கானிக் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து vlog கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் vlog பண்ணாமல் இருந்தோம். ஸோ என்ன காரணம் அப்படின்னா நம்ம வண்டி கொஞ்சம் மெக்கானிக் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கம்முனுக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் இந்த இயற்கையெல்லாம் யாராவது பிடிக்குமோ ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்க, பாய். ஸோ எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, வண்டி ஓட்டுறாங்க, ஹெல்மெட் போட்டு சேஃபாக இருங்க. ரோட்டில் இந்த மாதிரி ஹைவேல போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க. சரி, ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ரெடி பண்ணுறது தான் உங்களுக்கு vlog-ஆ வரும். ஸோ அது பாருங்கள் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.